any agri grievance day, taluk level, RTO level or my collector level, BDO should be present. சரிங்களா? அடுத்த மீட்டிங் இது வரவே கூடாது. ஆல்ரைட்? அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு கவிதா அவமானம்னு ஆரம்பிச்சிருக்கேன், இன்ன வரைக்கும் பண்ணலன்னா யூ ஆர் நாட் அபவ் லா. கரெக்ட்? நம்மள சட்டத்துக்கு மேல இல்ல, கவர்மெண்ட் மேல நம்ம யாருமே இல்லை இல்லையா? இது கடைசி வார்னிங். நெக்ஸ்ட் ஐ வில் பி வெரி வெரி சீரியஸ். புதுக்கோட்டை மாவட்ட விவசாய குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது. இதில் பலதுறை அரசு அலுவலர்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள், விவசாயிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும், வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகைக்கு வழங்கப்படும் டிராக்டர்களை வேறு மாவட்டத்திற்கு அனுப்பக்கூடாது, மாவட்ட விவசாயிகளின் தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் இதுகுறித்து அவர்கள் பேசுகையில், ஒரு யூனியனுக்கு ஒரு வண்டி மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 13 வண்டி நம்ம இன்க்ரீஸா கேட்கறாங்க. அதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம புக்கிங்ஸ் அதிகமாக வரும்போது கண்டிப்பாக பிற மாவட்டங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வெளியே போயிட்டுன்னு சொல்றாங்க. அது அந்த ரீஸ்ட்ரக்சர் ஜிஓ படி அவங்க வந்து இப்போ பணி அந்த உழவு இயந்திரங்களை பிற மாவட்டங்களுக்கு அனுப்ப சொல்லி உத்தரவு பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் இப்போ அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ யூனியனுக்கு 2 வண்டிகள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சாகுபடியும் செய்வதற்கான உகந்த பகுதி. இங்கே வந்து நிறைய எல்லா இடத்துலையுமே காய்கறி உற்பத்தி பரவலாக நடக்குது. வாங்கினாங்க, விவசாயிகள் மூட்டையை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி சைக்கிள்லேயே அதை எழுதி கொண்டு வந்து வச்சு வரிசையாக அடிக்கிறாங்க. காலையில் 7-8 மணிக்கெல்லாம் அந்த தெருவில் யாருமே நடந்து போக முடியாது. விலைக்கு போகலைன்னா கீழே சாக்கடை மாதிரி கீழே கொட்டிட்டு போகக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை இருக்குது. நாங்கள் ரொம்ப நாளாக அதை கேட்குறோம். எங்களுக்கு என்ன கேட்குறோம்னா, உழவு சந்தையில் நமக்கு இடம் பத்தாது. உழவு சந்தை நமக்கு வந்து மினிமம் இடம் தான் இருக்குது. அதனால வாரச்சந்தை பக்கத்திலே இருக்குது. கீழே என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய வாய்ப்பு ரொம்ப குறையும். சரிங்களா? அப்போ நீங்க இங்க இருக்கிறது நம்மளோட என்ன சிச்சுவேஷன் நம்ம தான் சொல்லணும். Just because we get an order, we cannot say okay நான் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டினா நீங்க என்கிட்ட சொல்லணும். I will write a letter, I will talk to the director. நான் நேரடியாக பேசலாம் உங்ககிட்ட. இங்க இருக்கிறது மட்டும் கவர்மெண்ட் பாலிசி ஆறு போடுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு சூழ்நிலை நடக்கும். நம்ம இமீடியட் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். There is no point. Okay. கலெக்டர் ஆஃபீஸ்ல போச்சுன்னா உடனே வர முடியாது. அதேதான் நம்ம சரியா பண்ணணும். So next day it should not be like 1 day 2 day nothing. And it போச்சுன்னா within 1 or 2 hours என்ன ஒரு அந்த டிஃபெக்ட் என்ன டைப் இருக்கோ அதை பேஸ்மெண்ட் டக்குன்னு முடிங்க. சரிங்களா? ஒரு நாள் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பண்ணுங்க. என்ஜிஎன்ஆர்இஜிஎஸ்ல தனியாக இப்போ இருக்குதா, அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், அது யார் தகுதி உள்ளவங்கன்ற இதை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வளர்ந்து சொல்லுங்க மேடம். ரொம்ப நன்றி. லீவ்னால போலையா மேடம்? இது வந்து தவறு மேடம். ஏன்னா 2 பிடிஓ இருக்காங்க மேடம். ஸ்கீம் ரெகுலர், மேடம் வந்து ரெகுலர் பிடிஓ. இவங்க லீவ்னா அந்த ஸ்கீம் பிடிஓ. ஏன்னா முதல் நாள் வந்து ஆடி ஆபீஸ் வந்து விவேக் தாஸ் சார் மேடம் எப்போது கீழ வச்சுக்கோங்க, பொறுமையா பேசுங்க. இல்ல அந்த மைக்லாம் பேசுங்க. ஏற்கனவே வந்து நான் யாரோ சொல்றது நீ சார் ஒரே நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சுமையா எல்லாம் உட்காருங்க, அப்படி உட்காருங்க. ஒரு நிமிஷம். இன்னொரு வீடியோ என்னாச்சு? அதர் வீடியோ என்னாச்சு? Kundan are going. You have the regular video. What about the scheme video? Okay, நீங்க போக முடியல. Scheme video யாரு? 1000 times I told you. Agree grievance day அப்படினா when I am coming, when DRO is coming, when everyone else comes here, உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை போறதுக்கு? Any of you. சரிங்களா? இது கடைசி warning to all the BDOs. Any agri grievance day, taluk level, RTO level or my collector level, BDO should be present. சரிங்களா? அடுத்த மீட்டிங் இது வரவே கூடாது. Alright?
அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு கவிதா மேடம் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இன்ன வரைக்கும் பண்ணலன்னா யூ ஆர் நாட் அபவ் லா. கரெக்ட்? நம்மளாம் சட்டத்துக்கு மேல இல்லைல்ல, கவர்மெண்ட் மேல நம்ம யாருமே இல்லை இல்லையா? இது கடைசி வார்னிங். நெக்ஸ்ட் ஐ வில் பி வெரி வெரி சீரியஸ். ஆல்ரைட்? நெக்ஸ்ட் சார், இது நான் கை தட்டுறதுக்காக சொல்லல, பட் இது வேற நடக்கணும். சொல்லுங்க சார், அடுத்து சொல்லுங்க. அதான் மேடம் சொல்லிக்கிறாங்க. எவ்ரி நமக்கு வந்து கூட்டுறவு சங்க இணையப்பதிவாளர் ஐயா தான். இதற்கு உங்களுக்கு முன்பு இந்த சார் வந்து சொன்னாங்க விவசாயியோட பயிர்க்கடனை வந்து ஒரு வருடமாக ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் மாற்றி அமைக்கப்படும் சொன்னாங்க. இப்போ அதை வந்து மாற்றி அமைச்சாச்சா என்னன்னு தெரியல, எந்த விவசாயிக்குமே தெரியல. அனுப்பியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி மேடம் வந்திருக்கு. என்ன இப்போ நீங்களே படிச்சு பார்த்துக்கோங்க மேடம். 2ஆம் மாசம் கொடுத்த மனுவுக்கு 2ஆம் மாசம் பிரதிக்கிற கொடுத்த மனுவுக்கு 8ஆம் மாசம் பதில் அனுப்பியிருக்காங்க மேடம். என்னன்னா நான் கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன், திறந்த வெளி கிணறு அமைக்க உங்களுக்கு பதில் சொல்லப்படும்னு சொல்லியிருக்காங்க. போன மாசமே நான் சொன்னேன் நான் கூட்டத்துக்கு போகலன்னு. தயவு செஞ்சு மேடம் நீங்களே வந்து நான் தரேன், வாங்கி படிச்சு பாருங்க மேடம். அப்ப நான் கூட்டத்துக்கு போனேன்னா என்னைக்கு வந்து அவங்க முன்னாடி வீடியோ ஆஃபீஸ்ல என்ன அழைச்சி நீட்டே விளக்க சொன்னாங்க. ஒரு தவறான கருத்தை அவையில் வந்து சொல்லக்கூடாது மேடம். எந்த ஒரு ஆஃபீஸர் நாங்கள் அவங்கள, ஏன்னா அந்த பதவியில் அவங்க இருக்காங்க மேடம். அவங்கள்ட்ட போய் நாங்கள் குறைய சொல்லாம வேற யார்ட்ட மேடம் சொல்ல முடியும்? கரெக்ட் கரெக்ட். அப்ப இதுக்கு நீங்க தான் மேடம் நடவடிக்கை சொல்லணும் மேடம். மைக்கே ஆஃப் பண்ணிட்டாங்க. மைக் அதை ஆஃப் பண்ண முடியாது, நீங்களே ஆஃப் பண்ணதான் உண்டு. சரிங்களா? மைக் ஆஃப் பண்ணுங்க, கிட்ட வைங்க. கிட்ட வச்சா கேட்க நல்லா இருக்கும். சரி மேடம், இதுக்கான நடவடிக்கை மேடம் கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன்.